இந்த பட்டி எடுத்துக்க. டேய், இந்த ஏரியால இருந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டா நம்மளால தேடி பார்க்க முடியும். இங்க தான் தெருவுக்கு தெரு ஹாஸ்பிட்டல் கிளினிக் நிறைய இருக்கே. இதுல எங்க இருப்பாங்கன்னு யாருக்குப்பா தெரியும்? ராகினிக்கு கல்யாணம் ஆன சோகத்துல தான் அந்த பையன் விஷம் குடிச்சிருப்பான். ஏப்பா அவங்க கன்ஃபார்மா ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்காங்க, உனக்கு தெரியுமா? ஒருவேளை அந்த அர்ஜுன் பையன் நடிக்கிறானோ? நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, அர்ஜுன் நல்ல பையன் தான். ஆனா அவனுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னே தெரியலையடா. நீ ராகினிக்கு ஃபோன் பண்ணியா? என்னடா அவளுக்கு எவ்வளவு தடவை ட்ரை பண்ணாலும் எடுக்க மாட்டாளே. இனிமே அவளுக்கு யார் பண்ணாலும் கண்டிப்பா எடுக்க மாட்டா. ஏன்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிச்சயதார்த்தம் ஆரம்பிக்க போகுதுப்பா, எல்லாரும் வர போறாங்க. இந்த விஷயம் மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சுதான் என்ன ஒன்னே தெரியல. அதான்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டெக்கரேஷன்லாம் முச்சாச்சுமா, ஜமகால் தான் இங்கே வச்சுட்டு போகிறேன். ராகினியா? இல்லடா சரஸ்வதி. வீட்டில் என்னாச்சுன்னு கேளுப்பா. இது புடி முதல்ல. ஹலோ சரஸ். ஏங்க அந்த பையன் வீட்டுக்கு போய் பாத்தீங்களா? ராகினி அங்க இருக்காளா? ராத்திரி அவன் வீட்டுக்கு போய் தேடி பார்த்தோம். அவன் வீடு பூட்டி இருந்துச்சு. பக்கத்து வீட்டில் ஒருத்தர்கிட்ட விசாரிச்சு பார்த்தப்போ அந்த பையன் மருந்து குடிச்சிட்டானா. ராகினி அவனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காளாம். ஐயோ என்னங்க சொல்றீங்க? அர்ஜுனுக்கு என்னாச்சு? அதான் என்னாச்சுன்னு தெரியலையே. அக்கம் பார்த்தா நிறைய ஹாஸ்பிட்டல் விசாரிச்சு பார்த்தோம். இன்னும் 2-3 ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க விசாரிச்சு பார்த்தா கண்டிப்பா ஏதாவது தெரிய வரும். எங்க இப்ப என்னங்க பண்றது? அத்தை மாமா கேட்டா என்ன பதில் சொல்றது? இந்த விஷயம் வீட்ல யாருக்கும் தெரியல. இப்பதான் எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஏதாவது கேட்டா என்ன பண்றதுன்னே தெரியலங்க, பயமா இருக்கு. பயப்படாத, பக்கத்துல இன்னும் 2-3 ஹாஸ்பிட்டல் இருக்கு, நான் பாக்குறேன். என்ன ஆனாலும் சரி நீ வீட்டு இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கோ. நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். சரிங்க, எப்படியாவது ராகினியோட வந்துருங்க. சரி நான் வச்சிடறேன். வீட்டுக்கு தெரியாதுல்ல? இப்போ வரைக்கும் தெரியலையாண்டா. சரஸ்வதி ஏதோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா ராணி எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்டா. இந்த விஷயம் மட்டும் வெளியில் தெரிஞ்சது நம்ம குடும்பத்தோட மானமே போயிரும்டா. அம்மாவால இதை தாங்கிக்கவே முடியாது. அவங்க கொடுத்த வாக்க காப்பாற்றணும்னு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வை, அவங்களுக்கு என்ன ஒன்று என்ன நினச்சி கூட பார்க்க முடியலடா. அவங்க ஹார்ட் பேஷண்ட் வேற. பா அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுப்பா. அவங்க இங்கே ஏதாவது ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சலாம், வா போலாம். சரஸ், என்ன வாசலையே பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல பூக்காரங்க சத்தம் கேட்டுச்சு, அதான் பூ வாங்கலான்னு. ஐயோ சரஸ், நேத்தே பூல வாங்கி வச்சாச்சே. மறந்துட்டேன். ஐயோ கல்யாண பொண்ணை வேற ரெடி பண்ணனும். மேக்கப்லாம் வேற இன்னும் பண்ணல, டைம் ஆச்சு. 10:30 தான் ஆகுது, அதுக்கு இன்னும் டைம் இருக்கே. இன்னும் மேக்கப்லாம் பண்ணனும், டைம் ஆகுமே. ஓ, நீங்க எடுத்துக்கிற டைமுக்கு நைட் மேக்கப் போட ஆரம்பிச்சதா இப்ப முடிப்பீங்க. லேட் பண்ணி அம்மா கிட்ட திட்டு வாங்காதீங்க, போங்க. சரஸ்வதி, ஜூஸ் ரெடியா? இதோ பண்ணிடுறேன் அத்தை. என்னம்மா ஆளாளுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல சொந்தக்காரங்க வந்துருவாங்க. சட்டு பொண்ணு வேலையை பாருங்க. ராகினி இன்னும் எந்திரிச்சு வரலையா? அதோ அவளதான் ஆண்டி எழுப்ப வந்தேன். போறேன். கூப்பிடு. டாக்டர் அண்ணி, ரெடி ஆயிட்டீங்களா? டைம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க. டாக்டர் அண்ணி, டைம் ஆயிட்டு இருக்கு, எவ்வளவு நேரம்? அதான் கதை ஒண்ணு லாக்ல இல்ல, எவ்வளவு போய் பாரு வசி. அவ ரூம்ல இல்லையே. இல்ல, அவ பாத்ரூம்ல. அவ பாத்ரூம்லயே இல்லையே. ஐயோ நான் மறந்தே போயிட்டேன். அவ மேல எங்க ரூம்ல இருக்கா. ஓ, உங்க ரூம்லயா? ஆமா அத்தை, கொஞ்ச நேரத்துல எல்லாருமே வர ஆரம்பிச்சிருவாங்க. இங்க நிறைய வேலை இருக்கும். ராகினிக்கு ரெடி ஆகிறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதான் மேல எங்க ரூம் யூஸ் பண்ண சொல்லிருக்கேன். அதுவும் சரிதான். ரெடியான அப்புறம் அவ கீழே வந்தா போதும். அப்போ நான் போய் அவளுக்கு மேக்கப் பண்ண ஹெல்ப் பண்றேன். அவ குளிச்சு நம்மள கூப்பிடுறேன்னு சொன்னா, நம்ம அதுக்குள்ள கிச்சன்ல இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடலாம். ஆமா சரி.
தாம்பூலம் பூ பழம் எல்லாத்தையும் எடுத்து வைங்க. அந்த நேரத்துல அது இல்ல இது இல்லன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. சரிங்க ஆண்டி. அப்பா ஐயா நேரத்துக்கு வர சொல்லியாச்சுல. வந்துருவாரு. இதோ அவருக்கு தான் லொகேஷன் ஓகே, வச்சிருக்கேன். பைக்கை காணோம். தமிழ் எங்க போயிருக்கான்? அவர் வந்துருவாரு அத்தை, பக்கத்துல தான் போயிருக்காரு. நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு அவன் எங்க போனான்? இங்க எவ்வளவு வேலை கிடக்கு. அது கம்பெனி கத்தை. கம்பெனிக்கா? எல்லா வேலையும் முடிச்சிட்டோமே, எதுக்கு போனாரு? இல்ல, கம்பெனிக்கு பக்கத்துல ஒரு போட்டோகிராஃபரை பார்க்க போயிருக்காரு. என்கேஜ்மெண்ட்டுக்கு போட்டோ வீடியோலாம் எடுக்கணும்ல, அதான். ஓ அது ஒண்ணு இருக்குல்ல. இந்த காலத்துல தான் கல்யாண பேச்சு ஆரம்பிச்ச உடனே போட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்களேம்மா. சரி, அதுக்கெல்லாம் இப்பதான் போகணுமா? போன்லயே சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருக்கலாம். லேட் ஆயிட போது, அவனை சீக்கிரமா வர சொல்லு. வந்துருவாரு அத்தை. ஏ கார்த்தி, அந்த கேட்டருக்கு ஃபோன் அவர் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. இந்தாங்கப்பா, நீங்களே பேசுங்க. ஹலோ. அறிவு இருக்காங்க உங்களுக்கு? காலேஜ்ல டாப்பர்னு சொல்வீங்க. நீங்க வாங்கின கோல்டு மெடல்ல திருப்பி காலேஜ்ல கொண்டு போய் கொடுத்துருங்க. மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு அறிவு இருக்கா? உயிர்னா அவ்வளவு சாதாரணமா போச்சா? நீங்க ஏங்க வந்தீங்க? என்ன ஏன் காப்பாத்துனீங்க? அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே? என்ன எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க பாக்குறீங்களா? லைஃப் ஃபுல்லா நான் அழுதுகிட்டே இருக்கணுமா? நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணுங்க. என்னால உங்க உயிர் போயிடுச்சுன்னா என்னால எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? சாரிங்க, எனக்கு தெரியும் இது ஒரு கோழத்தனம் தான். ஆனா உங்களை மறக்க நானும் ட்ரை பண்ணேன், ஆனா முடியல. உயிரை விட்டாலாச்சும் இந்த வலி போயிடும் நினைச்சேன். அப்படிலாம் போகாதுங்க. உங்க வலியை எனக்கு கொடுத்துட்டு தான் போயிருப்பீங்க. என்னை பத்தி யோசிக்கவே இல்லைல்ல நீங்க. நான் இனிமே உங்களை பத்தி யோசிக்கவே கூடாதுங்க. நீங்க வேற ஒருத்தருக்கு சொந்தமாக போறவங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் தானே, நீங்க கிளம்புங்க. உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு என்ன போக சொல்றீங்களா? என்ன மறந்துடுவீங்க, கொஞ்ச நாள்ல சரியாயிடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு என் மேல எந்த அளவுக்கு லவ் இருக்குன்னு. எனக்காக உயிரியே விட போன உங்களை விட்டுட்டு என்னால எப்படி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என்னங்க சொல்றீங்க? இதுக்கப்புறமும் எங்க அம்மா தான் முக்கியம், அவங்க சொன்ன வார்த்தை தான் முக்கியம்னு என்னால இருக்க முடியாது. நம்ம லைஃப்ல இன்னொருத்தரை முடிவெடுக்க விட்டா நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாமயே போயிடும். என் லைஃப்ல உங்க கூட தான் இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இப்பதான் எல்லாத்தையும் சொன்னாரு. அர்ஜுன், ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? நல்ல வேளை உங்களுக்கு எதுவும் ஆகாம காப்பாத்திட்டாங்க. ராகினி, டாக்டர் என்ன சொன்னாங்க? இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. ராகினி, இங்கே வா. ராகினி, இன்னைக்கு தானே உனக்கு என்கேஜ்மெண்ட், அதுக்காக தான் நாங்க கிளம்பிட்டு இருந்தோம். அப்பதான் இவ கால் பண்ணி இங்க வர சொன்னா. ஆமா, நீ இங்க வந்தது உங்க வீட்டுக்கு தெரியுமா? யார்கிட்டயும் சொல்லாம வந்துட்டேன். என்கேஜ்மெண்ட் நடக்கிற நேரத்துல நீ வீட்ல இல்லைன்னா பிரச்சனை ஆயிடாதா? எனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போறது இல்ல. என்னடி சொல்ற? எனக்கும் அர்ஜுனுக்கும் மேரேஜ் நடக்க போகுது. ராகினி, என்ன இப்படி சொல்றீங்க? நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அர்ஜுன். இனிமே என் லைஃப் உங்களோட தான். அதுக்காக இன்னைக்கே மேரேஜ்னா எப்படி? சில விஷயத்துல முடிவெடுக்க லேட் ஆனா அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலேயும் லேட் பண்ணா இன்னும் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கே நம்ம மேரேஜ் நடந்தாகணும்.
ஏய் அவசரப்படாதடி, உங்க வீட்ல பேசலாம். இல்லடி, நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்தேன். எங்க வீட்ல எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. ராகினி, வீட்டுக்கு தெரியாம அவசர அவசரமா மேனேஜ் பண்ணிக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல. வெயிட் பண்ணுங்க, நானும் உங்க கூட வரேன். உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறேன். இதுக்கு மேல ஒரு நாள் கூட என்னால வெயிட் பண்ண முடியாது அர்ஜுன். முதல்ல மேரேஜ் முடியட்டும், எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். டேய், ராகினி சொல்றதாண்டா சரி. திரும்ப இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா மறுபடியும் நீ பாய்சன் குடிச்சிட்டு படுத்துருவ. இனிமேல உன்னை நம்ப முடியாது. அப்ப நிஜமாவே கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அதுக்கான ஏற்பாடு பண்ணதான் உங்களை எல்லாம் வர சொன்னேன். பக்கத்துல எந்த கோயில் இருக்குன்னு பாருங்க. கல்யாணத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்க. ராகினி, என்கிட்ட பணம் இருக்கு. Dress மாலையெல்லாம் நாங்க வாங்கிடுறோம். ஹரிஷ், தாலி அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். டேய் வாடா. வாங்க. ஏய், உங்க வீட்ல தேடி வந்துட மாட்டாங்களாடி? எப்படியோ இந்நேரத்துக்கு நான் வீட்ல இல்லைன்னு தெரிஞ்சிருக்கோம். அவங்க வர்றதுக்குள்ள என் மேரேஜ் நடந்தாகணும். ராகினி, நான் சொல்றத கொஞ்சம். இல்ல அர்ஜுன், இனிமே நான் சொல்றத நீங்க கேளுங்க. ஏற்கனவே உங்களை இழந்துருவேணும்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். இனிமே யாருக்காகவும் உங்களை விட்டு கொடுக்க நான் ரெடியா இல்ல. யாமினி, நீ அவங்க கூட போய் ரெடி. சரி. என்னங்க, ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணிடுங்க. ஐயா, சிதம்பரம் ஐயா வராங்க. நடேசன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பரவாயில்லையே, பொண்ணு படிப்பு முடிஞ்ச உடனே கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிட்டீங்களே. நல்ல இடமா அமைஞ்சது, பேசி முடிச்சிட்டோம். எடுத்த இடத்துலயே பொண்ணு கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம். ஆமா. என்ன இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? இல்ல, தமிழ் இன்னும் வரலாதான். அண்ணா வந்துருவாரு, வாங்க நீ. சொல்லுங்க மாம், கிளம்பிட்டீங்களா? வசு, அங்க எல்லாரும் வந்துட்டாங்களா? இப்பதான் எல்லாரும் வந்துட்டே இருக்காங்க. நீங்க எப்ப வரீங்க? ஏதோ கிளம்புறோம், கொஞ்ச நேரத்துல வந்துருவோம். சம்மந்தி கிட்ட சொல்லிடு. சரி மாம், ஆனா டைமுக்கு வந்துருங்க. லேட் ஆனா ஆண்டி திட்டுவாங்க. சரி வசு, நாங்க வரோம். என்னாச்சு மாம்? நம்ம லேட்டா போனா அந்த கோதை திட்டுவாலாம். வசுவும் அந்த வீட்ல அவளுக்கு பயந்துதான் இருக்கா. எல்லாம் கொஞ்ச நாள் தான். உன் மேரேஜ் முடியட்டும். அந்த கோதைய எனக்கு பயந்து நிக்க வைக்கிறேன். ராகினி எனக்கு கிடைக்க மாட்டாளோன்னு பயந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. ரொம்ப தேங்க்ஸ் மாம், எல்லாமே உங்களால தான். ஃபுல் கிரெடிட்டும் நான் எடுத்துக்க முடியாது ஆதி. இந்த என்கேஜ்மெண்ட் நடக்க உன்னோட பிளான் தான் காரணம். கோதையை என் வழிக்கு கொண்டு வர நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்க. முதல்ல என்கேஜ்மெண்ட்டை நல்லபடியா முடிப்போம். வா. ஆண்டி, மாம் கிளம்பிட்டாங்களா? வந்துட்டே இருக்காங்க. நல்லதுமா. ராகினி ரெடி ஆயிட்டாளா? ஐயோ ஆண்டி, அவ ரூம்ல இருந்து இன்னும் வரவே இல்ல. அவளை சீக்கிரமா ரெடி பண்ணி கூட்டிட்டு வாமா, டைம் ஆயிட்டு இருக்குல்ல. இதோ போறேன் மாமா. வசு, அவதான் குளிச்சுட்டு வரேன்னு சொன்னால. எவ்வளவு நேரம் குளிப்பா? டைம் ஆகுதுல்ல. நான் போய் அவளை ரெடி பண்ணிட்டு வரேன். நீ ஏன் படியேறி இறங்கிட்டு இருக்க? நானே போய் பார்த்துட்டு வரேன். நீ இங்க எல்லாமே சரியா இருக்கான்னு பாத்துரு. சரி, ஓகே. சொல்லு சரஸ். தமிழ், இங்க ரொம்ப டென்ஷனா போயிட்டு இருக்குங்க. சொந்தக்காரங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சந்திரகலாவும் இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. அவங்களும் கிளம்பிட்டாங்களாம். ராகினி பத்தி விசாரிச்சாங்களா? கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவ குளிச்சிட்டு இருக்கான்னு சமாளிச்சிட்டேன். இப்போ வசு வேற ராகினிக்கு மேக்கப்போட ஹெல்ப் பண்ணணும்லாம் சொல்லிட்டு இருக்கா. கைய மீறி போதுங்க. என்னால சமாளிக்க முடியுமான்னு தெரியல. நீ ஒன்றும் பதட்டப்படாம இரு. பாக்கி இன்னொரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு, போய் செக் பண்றோம். எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பா அவங்க தான் இருப்பா. நீ கவலைப்படாத, நான் கூப்பிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் எப்படியாவது சமாளி. தமிழ், ஒவ்வொரு செகண்டும் உள்ளுக்குள்ள நடுங்கிட்டே இருக்கேன். நீங்க எப்படியாவது ராகினியோட வந்துருங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பா நான் கூப்பிட்டு வந்துடுறேன். என்னப்பா சொன்னாங்க? டேய், வீட்டுக்கு சொந்தக்காரங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்கடா. அம்மா வேற ராகினி எங்க எங்கன்னு கேட்டே இருக்காங்களா. எனக்கு இப்ப என்ன பண்றதே தெரியல. பாப்பா, கடைசி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க போய் பாத்துடலாம். பாப்பா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இங்க அர்ஜுன் ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்களா? பாய்சன் கேஸா? ஆமா, அவருக்கு இப்ப எப்படி இருக்கு? நைட்டே ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது, அவர் உயிர் பழிச்சிட்டாரு. மேடம், அப்படியா? இப்போ அவர் எந்த வார்டுல இருக்காரு? அவர் உடனே பார்க்கணும். அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டிஸ்சார்ஜ் ஆகி போனாரு. டிஸ்சார்ஜ் பண்ணிட்டீங்களா? ஆமா. அவர் கூட ஒரு பொண்ணு வந்ததா? பசங்க பொண்ணுங்கன்னு 4-5 பேர் இருந்தாங்க. மேடம், அவங்க போய் எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஒரு ½ அன் ஹவர் இருக்குங்க.
அர்ஜுன் குணமானதுக்கு அப்புறம் தான் கிளம்பியிருக்கான். இப்போ அவனை எங்க போய் தேடுறது? அவன் ரூமுக்கு வேணா போலாமா? அவன் மறுபடியும் அங்கே தானே வருவான். இல்லடா, அர்ஜுன் ரூமுக்கு திரும்ப போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது, வேற எங்கே தான் போயிருக்கணும். அப்போ ராகினியோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க வீட்டில் போய் தேடி பார்ப்போம். இல்லை, நம்மளாம் அங்கே போய் தேடி பார்ப்போம்னு கண்டிப்பாக அவங்க கெஸ் பண்ணியிருப்பாங்க. வேற எங்கே தான் போயிருக்கணும். சே, ஏப்பா ஊரை விட்டு ஓடி போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏதாவது பஸ் ஸ்டாண்டு இல்லை ரயில்வே ஸ்டேஷன் தான் போயிருப்பாங்க. அங்கே போய் தேடி பார்ப்போம். எங்கே போகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு ஆட்டோ எடுத்து தான் போயிருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் ஆட்டோ ஸ்டாண்டை விசாரிச்சு பார்க்கலாம். வா. சரிப்பா. வந்துட்டு இருக்காங்க. அம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்கம்மா. வா வா. வாங்க மாப்பிள்ள. வாங்க அத்தை. வாங்க தம்பி. அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. வாங்க சம்பந்தி, உள்ள போலாம். மாப்பிள்ள வாங்க. வாங்க. நான் தான் வர சொன்னேன். உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே? திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எங்களுக்கு அருகதையே இல்லம்மா. உங்க நல்ல மனசு என்னைக்கும் மாறாம அப்படியே இருக்குமா. நானும் என்னெல்லாமோ வார்த்தை விட்டுட்டேன். என்னை மன்னிச்சிருங்க நீ. என் பொண்ணு இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப அவ எங்க கூட இல்லம்மா, வெளியூருக்கு வேலை கிடைச்சு போயிட்டா. திரும்பவும் நான் எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. நல்ல காரியம் நடக்கும்போது எதுக்கு நடந்ததெல்லாம் பேசிக்கிட்டேன். வாங்க உள்ள வாங்க. சம்பந்தி வாங்க சம்பந்தி. வாப்பா. என்ன சம்பந்தி, லேட் ஒன்றும் ஆயிடலையே? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் லேட் ஆகல. இப்பதான் நல்ல நேரமே ஆரம்பிச்சிருக்கு. கீதா, அந்த பூவை இந்தாங்கம்மா. என் மருமக எங்க ரெடி ஆயிட்டு இருக்காளா? ஆமாமா, மேல அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்காக தான் பூ வாங்கினேன். நானே வச்சு கூட்டிட்டு வரேன். மாம், நானும் வரேன். டேய் பிரதர், நீ இப்பவே விட்ட தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவ போல. நீங்க அப்படி உட்காருங்க, எங்க வீட்டு பொண்ணை நாங்களே ரெடி பண்ணி கூட்டிட்டு வரோம். மாடியில தானே இருக்கா? நானே பூ வச்சு கூட்டிட்டு வரேன். இல்ல வேணாம், இந்த பூவை என்கிட்ட கொடுங்க, நானே வச்சு கூட்டிட்டு வரேன். ஏன் மருமகளுக்கு நான் போய் பூ வச்சு விடுறேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. பொண்ணு வீட்டுக்காரங்க நாங்க தான் அவளை கூட்டிட்டு வரணும். நீங்க போய் உட்காருங்க, பூ கொடுங்க, நான் வச்சு விடுறேன். நான் என்ன புதுசாவ ராகினியை பார்க்க போறேன்? எங்க வீட்டு பொண்ணவ. நானே அவளுக்கு என் கையால பூ வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீ போய் வேற வேலை இருந்தா பாரு. இல்லங்க, அவ கீழே வந்து பெரியவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது ஆசீர்வாதம் வாங்குவா. நீங்க இங்க இருந்தா தானே சரியா இருக்கும். சம்பந்தி, அவ சொல்றதும் சரிதானே. அதானே முறையாவும் இருக்கும். நான் கீழே கூட்டிட்டு வர சொல்றேன். சம்பந்தி, நிச்சயதார்த்த பத்திரிகை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பாத்துருங்களேன். கொடுங்க. வாங்க உட்காருங்க. அபி, அம்மா, எல்லாருக்கும் காஃபி கொடு. சரிம்மா. சரஸ், ஒரு நிமிஷம் இருங்க, நானும் வரேன். வசு, நீ எதுக்கு படியேறி இறங்குற? நானே கூட்டிட்டு வரேன், நீங்க இரு. சரி. அவங்க உட்காருங்க, இதோ வந்துடுறேன். மாணிக்கா, நீ வாங்க. ஆமா ஆமா, இப்ப கூட பாருங்களேன், அந்த சரஸ்வதி அவ இஷ்டத்துக்கு தான் எல்லாத்தையும் பண்றாமா. கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் இந்த வீட்ல நான் வச்சதுதான் சட்டம். ஆனா எப்படியோமா நினைச்ச மாதிரி இந்த சம்பந்தத்தை முடிவு பண்ணிட்டீங்க. இப்பவே கோதை உங்ககிட்ட எவ்வளவு பணிவா நடந்துக்கிறா பாத்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா அவ பிடி உங்க கைக்கு வரும். கோதையோட அதிகாரம் இதோட முடிய போகுது. என்னைக்கு தான் முடிய போகுது? அது இல்லைண்ணே, நல்ல நேரம் முடிய போகுது, சீக்கிரம் ஆரம்பிச்சிடலான்னு சொன்னேனே. ஓ, எனக்கு வேற பசிக்குதுமா, காலையில இருந்து சாப்பிடல. என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரேன். அபி அபி. சம்பந்தி, நீங்க உட்காருங்க, நான் போய் ராகினியை கூட்டிட்டு வரேன். உட்காருங்க. ராகினி, என்ன இன்னுமா ரெடி ஆயிட்டு இருக்கா? பாத்ரூம்ல இருக்காளா? ராகினி, எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வா ராகினி. அத்தை, அவ உள்ள இல்ல. எங்க அவ? கிழியும் வரல. மாடிக்கு போன் பேச போயிட்டாளா? இதே வேலையா போச்சு அவளுக்கு. சீக்கிரம் வர சொல்லு. அத்தை, அவ மாடியிலயும் இல்ல. அப்புறம் எங்க போனா? அது வந்து என்னம்மா, எவ்வளவு நேரம் அலங்காரம் பண்ணுவீங்க? ராகினி எங்க? அதாங்க நானும் கேட்டுட்டு இருக்கேன். சரஸ்வதி எங்க அவ?
இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா இதுக்கு மேல எதையுமே மறைக்க முடியாது. எதை மறைக்க முடியாதுன்னு சொல்ற? ராகினிய நைட்ல இருந்தே காணும் மாமா. என்னது? ராகினியே காணுமா? என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, அவ நைட்டே வீட்டை விட்டு போயிட்டா. சரஸ்வதி, என்ன சொல்லிட்டு இருக்க நீ? இது விளையாடுற நேரம் இல்ல. சத்தியமா சொல்றேன் அத்தை, அவளை காணோம். நைட்டே தமிழ் அவளை தேடிதான் போயிருக்காரு.